பழங்களின் ராஜா என அழைக்கப்படும் மாம்பழங்களை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. சுமார் 45% மாம்பழங்கள் இந்தியாவில் தான் விளைவிக்கப்படுகின்றன. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் மாம்பழம் பயிரிடப்பட்டது. முகலாய மன்னர் அக்பர் தனது தோட்டத்தில் 1,00,000 மாம்பழ மரங்களை வளர்த்து வந்தாராம். சுமார் 1500 வகையான மாம்பழ வகைகள் உள்ளதாம். இந்தியாவில் மாம்பழ வர்த்தகம் 30,000 ரூபாய் கோடி மதிப்பில் உள்ளது. அது மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தி மாநிலமாகவும் திகழ்கிறது. வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல காலநிலையில் செழித்து வளரக்கூடிய மாமரங்களுக்கு நீர்ப்பாசன வசதியும் அதிகம் தேவைப்படாது. ஒரு மாம்பழ மரம் ஆண்டுக்கு 48 பவுண்டு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறதாம். ஒரு மாம்பழ மரம் சராசரியாக 100 முதல் 300 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். சில மரங்கள் 400 முதல் 500 ஆண்டுகள் வரை கூட வாழுமாம். மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு மாம்பழ மரம் சுமார் 350 வருடங்களாக பழம் கொடுத்து வருகிறதாம். தனது ஆயுட்காலத்தில் 10 முதல் 20 வயதுடைய மாமரம் 50 முதல் 100 கிலோ பழங்களையும், 20 முதல் 50 வயதில் 200 முதல் 400 கிலோ பழங்களையும், 50ற்கும் மேற்பட்ட வயதில் 100 முதல் 200 கிலோ பழங்களையும் தருகிறதாம். பல தலைமுறையினர் ஒரே மரத்தின் பழங்களை சுவைக்கும் அளவிற்கு பல ஆண்டுகள் பலன் தரக்கூடிய மாமரங்களின் இலை, பூ, காய் மற்றும் பழங்கள் என அனைத்து விதங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. சமையலில் மாம்பழம் ஊறுகாய், பானங்கள், இனிப்பு, கூட்டு, ரசம் என பல்வேறு வகையில் பயன்படுவது மட்டுமின்றி மருத்துவ துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறதா. இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களான தமிழ்நாட்டில் மங்கோவா சிந்தூரி, ஆந்திராவில் நீலம் தோத்தாபுரி, உத்தரப்பிரதேசத்தில் தாசேரி லங்க்ரா, கர்நாடகத்தில் பாதாமி சிந்தூரி, குஜராத்தில் கேசர், மேற்கு வங்காளத்தில் ஹிம்சாகர், மராத்தியத்தில் அல்போன்சா போன்ற மாம்பழ வகைகள் அதிகமாக விளைகின்றன. இவை ஒவ்வொன்றும் தங்களது நிறம், மனம் மற்றும் சுவையால் அனைவராலும் கவரப்படுகிறது. நன்றி, வணக்கம்.